அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி சில்வர் ஸ்டோம் டிவி. என்னை உருவாக்கி எனக்கு இந்த அழகான வாழ்க்கையை தந்ததற்காக எனது தாய் தந்தையருக்கும் அவர்களை எனக்கு கொடுத்ததற்கு அந்த இறைவனுக்கும் நன்றி. டோன்ட் வெயிட் ஃபார் த குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கிரியேட் அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யோர் செல்ஃப். என்றைக்குமே நல்ல சந்தர்ப்பங்களுக்காக காத்திருக்காதீங்க. உங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்களை உங்களுக்கு சாதகமாக அதை மாற்றிக்கிட்டு அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டால் நாம் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றியோட இலக்கை சீக்கிரமே அடைய முடியும். இன்றைக்கி நம்ம இந்த சில்வர் ஸ்டோம் டிவியில் கோடிஸ் கிச்சன் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டில் நாம் எந்த ரெசிபி பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ரௌனி மலாட் ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரௌனி மலாட் செய்ய தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 100 கிராம், உப்புக்கடலை 50 கிராம், பொட்டுக்கடலை 50 கிராம், அச்சு வெல்லம் 7, முந்திரி சிறிதளவு, திராட்சை சிறிதளவு, ஏலக்காய் 6, நெய் தேவையான அளவு. ஹலோ வியூவர்ஸ், இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நாம் இன்றைக்கி ப்ரௌனி மலாட் அப்படிங்கிற ரெசிபி செய்ய போகிறோம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் கூட பொடி செஞ்சுருக்க அச்சு வெல்லத்தையும் கூட சேர்த்துக்கணும். சரி, இப்போது நம்ம ப்ரௌனி மலாட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல வேர்க்கடலையை பேனில் போட்டு நல்லா கிளறி விடணும். வேர்க்கடலை ஓரளவுக்கு ஹீட் ஆனதும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்புக்கல்லையும் பொட்டுக்கல்லையும் அதில் சேர்த்திக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடணும். இது மூணுத்தையுமே நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதையே நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும். அதில் சிறிதளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம முந்திரியை சேர்த்திக்கணும். முந்திரியை போட்டு நல்லா வறுக்கணும். அது கூட நாம் தேவையான அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கணும். ரெண்டத்தையுமே நல்லா வறுத்துக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த உப்புக்கல்லை பொட்டுக்கல்லை வேர்க்கல்லை அதோட பவுடரை நம்ம அதில் கலந்து நல்லா கிளற விடணும். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அச்சு வெல்லத்தையும் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் கலந்துட்டு கடைசியில் நாம் சிறிதளவு ஏலக்காவும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது இந்த கலவையில் நாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். அதை நாம் சிறு சிறு உருண்டையாக பிடிச்சி நாம் பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரௌனி மலாட் தயாராகிருச்சு.